அதாவது விஜிபி நிறுவனமே ஒரு பெரிய ஃபேக் நிறுவனம். ஏன்னா இன்னைக்கு நிறைய ரெசார்ட் வந்துருச்சு ஈசிஆர்ல. அன்னைக்கு சென்னை அவுட்டே பாண்டிச்சேரியில் விஜிபி இந்த கோல்டன் பீச் தான். அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காட்டேஜ் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல கோடி ரூபாய் மக்களை ஏமாற்றி இருக்கு. ஒரு 10 ஏக்கரா ஒருத்தர் இருக்குன்னா 10 லட்சம் ரூபா பேசி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பவரை வாங்கிக்கிறது. பவரை வாங்கிட்டு அந்த குடும்பத்தில் இன்னைக்கு பாபுதாஸை இப்போ இல்லை. பாபுதாஸுடைய பையனுக்கு எங்கே தெரியுமா கல்யாணம்? பாபுதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 2000-3000 கோடி ரூபாய் நிலங்களை இந்த ஐரா ராஜேஷை வச்சு மிரட்டி அந்த மக்களிடமிருந்து வித்த நிலத்தை போய் எடுத்திருக்க. திருச்சி, திண்டுக்கல், கரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லா பக்கமுமே பிஜேபிக்கு சொந்தமான நிலங்களை வாங்கின ஒருத்தன் கொடுத்த ஒருத்தன் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு குண்டர் படையோடு போய் பாபுதாஸ் பொசிஷன் எடுத்துக்கிறது. ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பாபுதாஸையும் பாபுதாஸுடைய மகன் அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட் விசாரித்தால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மோசடி. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். நிறைய இந்த பிளாட் நிறுவனங்கள், பிளாட் விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிகளை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த பிஜேபி நிறுவனத்தை பற்றி ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருக்குது. அந்த சர்ச்சை என்ன முதல்ல? அதாவது விஜிபி நிறுவனமே ஒரு பெரிய ஃபேக் நிறுவனம். நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு சலுகை விலையில் வீடுகள் தருவதற்காக ஒரு திட்டம், அதுதான் விஜிபி கோல்டன் சிட்டி. விஜிபி இந்த கோல்டன் பீச்சில் அங்கே நடக்கிறது கூட பாலியல் தொழிலுக்கு உள்ள இடம்தான் விஜிபி கோல்டன் பீச்சாக மாறி போச்சு. சைலேந்திர பாபு காஞ்சிபுரம் எஸ்பி, இப்போ அவர் டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டார். காஞ்சிபுரம் எஸ்பியாக இருக்கும்போது விஜிபி கோல்டன் பீச்சில் அடிக்கடி பாலியல் குற்றவாளிகளை கைது பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய ரெசார்ட் வந்துருச்சு ஈசிஆரில். அன்னைக்கு சென்னை அவுட்டே பாண்டிச்சேரியில் விஜிபி இந்த கோல்டன் பீச் தான். அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காட்டேஜ் இருக்கும். சென்னைக்கு ஒதுக்கு போகிறோம் 40 வருஷத்துக்கு முந்தி சென்னைக்கு ஒதுக்கு போகிறோம் எது விஜிபி கோல்டன் பீச் தான். அங்கே தான் எல்லா துணை இணை நடிகைகள் சென்னை தொழிலதிபர்கள்லாம் கூடுகிற இடம் இது விஜிபி கோல்டன் பீச். அருமை அண்ணாச்சி உறங்குகிறார். என்ன எதுக்கு உறங்குறாரு? பாலியல் தொழிலுக்கு வாடகை விடுறவர் அருமை அண்ணாச்சியா? இப்போ இந்த குடும்பம் தமிழ்நாடு முழுக்க பல கோடி ரூபாய் மக்களை ஏமாற்றி இருக்கிறார். எப்படின்னா ஒரு 10 ஏக்கரா ஒருத்தர் இருக்குன்னா ஒரு ஏக்கரா 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பேசி 1 லட்ச ரூபாய் கொடுத்து பவரை வாங்கிக்கிறது. பவரை வாங்கிட்டு உடனே விளம்பரம் கொடுக்குறது. ஏன்னா பெரிய நிறுவனம்ல விஜிபி. ஒரு விடோ, ஒரு பார்ப்பன பெண் தான் அண்ணாச்சி விஜிபிக்கு அந்த காலத்தில் 10,000 ரூபா கொடுத்து மறுபெரிய அடியை விற்க சொன்னாங்க. அண்ணாச்சி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கள் சைதாப்பேட்டை குடிசையிலேருந்து கிளம்பி கோட்டு சூட்டோட மறுபெரிய அடியா அன்றைக்கி வந்து 250 ரூபா 250 ரூபாய் கொடுத்துட்டு டெய்லி 5 ரூபா வாங்குறது, இல்லை வாரம் 10 ரூபா வாங்குறது. இதுதான் தொழில். இந்த நிறுவனம் இன்னைக்கு பல லட்சம் கோடிகள் உள்ள விற்று முதலாக அதை உருவாக்கி இருக்கணும். அப்படி ஆகலை. இப்போ அந்த குடும்பத்தில் நீங்கள் பாபுதாஸை இப்போ இல்லை. பாபுதாஸுடைய பையனுக்கு எங்கே தெரியுமா கல்யாணம்? நம்ம சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி திருமணம் நடந்ததில் எங்கள் தாய்லாந்தில் ரெசார்ட்டில் 3 சார்ட்டர் ஃப்ளைட் தனி விமானத்தில் பாபுதாஸ் பையன் சொல்லிட்டானா, அங்கேதாயா நான் கல்யாணம் பண்ணுவேன், அங்கேதாயா முதல் இரவே நடக்கணும். எங்கே? தாய்லாந்து ரெசார்ட்டில். ஏன்னா உங்களை நம்பி பணம் கொடுத்தவன் தலையில் கல்லை போட்டுட்டு அத்தனை பேரையும் ஏமாற்றி சீட்டிங் பண்ணி பிஜேபி கோல்டன் சிட்டி ஒரே இடம் 3 பேருக்கு விற்கப்படுகிறது. வெளிநாடுகள் இருக்கிறவனா ஏமாற்றிருக்காங்க. இந்த நிறுவனம் இப்போ பாபுதாஸ் என்ன பண்ணுறார்? பாபுதாஸுடைய பையன் கல்யாணம் எங்கே? தாய்லாந்தில் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில். இந்த பாபுதாஸ் சித்தப்பா தான் செல்வராஜ் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டரில் ஏமாற்றப்பட்ட அத்தனை நிலங்களையும் மீட்டெடுக்கிறார். ஏங்க உங்களுக்கு நான் 10 லட்ச ரூபா பவர் வாங்கியிருக்கான், இந்தாங்க இன்றைக்கி என்ன விலையோ அந்த விலை உங்களுக்கு தர்றோம், இந்தாங்க
ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறோம். ஆளு உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, இப்படி பல இடங்களை நியாயமாக பணம் கொடுத்தவனுக்கு விற்று பல கோடிகளை சம்பாதிக்கிறார் செல்வராஜ். இதுக்குள்ள இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் அவங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே ஒவ்வொருத்தராக போலி கையெழுத்தை போட்டு, யார் இந்த பாபுதாஸ் என்ற இந்த மோசடி நபர், இப்போ தாய்லாந்தில் திருமணம் செய்கிற மகனுக்கு திருமணம் செய்கிற இந்த நபர் என்ன பண்ணுறாரு, விற்ற நிலங்களை மீண்டும் மிரட்டி வாங்குறார். இதுக்கு ஐரா ராஜேஷ் சபரீசனுடைய பெயரை பயன்படுத்துகிறார். அத்தனை குண்டாஸ், அத்தனை ரவுடிஸ், பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய புகார் கொடுக்குறான். செல்வராஜால் விற்கப்படுகிற நிலங்களை மீண்டும் என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தை மீண்டும் இந்த ஐரா ராஜேஷ் என்ற சபரீசனுடைய பெயரை சொல்லுகிற மூன்றாம் தர நபர். சபரீசனோட என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியாக படித்தார். சபரீசன் ஒரு 3 லட்சம் கோடி ஜி ஸ்கொயரில் சேர்த்துருக்காரு. அதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஐரா நான் வந்து சபரீசன் டீமுங்க, பின்லாடன் டீமு மாதிரி சபரீசன் டீமு. இங்கே இந்த ஐரா ராஜேஷ் நிலத்தை விற்றவர்கள் அத்தனை பேரிடமும் மீண்டும் நில ஆக்கிரமிப்பு, மீண்டும் நிலம் ஆக்கிரமிப்பு, பொதுமக்கள்கிட்டையும் ஆக்கிரமிப்பு, நில கொடுத்தவங்ககிட்டையும் ஆக்கிரமிப்பு, செல்வராஜ் யார்கிட்ட கொடுத்தாரோ அவர்கள்ட்டையும் ஆக்கிரமிப்பு. இல்லை, இந்த இடத்துல சபரீசன் இந்த இடத்துல வராரு. இவ்வளோ பெரிய மோசடி செய்வதற்கு ஒன்றும் உதயநிதி பேரை சொல்லணும், இல்லை சபரீசன் பேரை சொல்லணும். இதுதான். இது நீங்கள் அதிமுக வந்தால் சசிகலா பேரை சொல்லணும். இப்போ திமுகவில் பழைய காலத்தில் சின்னம்மா ராஜாஜி அம்மா பேரை சொல்லுவாங்க. ராஜாஜி அம்மா பொண்ணு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு. செல்வி ஒரு ரியல் எஸ்டேட். செல்வி ராஜாஜி அம்மாலாம் ஒரு 100 ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டியவங்க. அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து ஆட்கள், ரவுடிகள், ரியல் எஸ்டேட்டு தாதாக்கள், கொலை குற்றவாளிகள் அத்தனை பேர் இங்கே தான் அடைக்கலாம். யார்கிட்ட? இந்த பக்கம் செல்விட்ட போன ஆட்சியில், இந்த பக்கம் ராஜாஜி அம்மாட்ட, சபரீசன்கிட்ட. போலீஸ் அதிகாரி பயப்படுவான்ல, கிரைம் பயப்படுவான், சிசிபியில் பயந்துக்குவான், எக்கனாமிக்கல் அஃபேர்ஸில் பயந்துக்குவான். சபரீசன் லைனில் வராருங்க. இது ஒரு பேஷன், இது ஒரு நாகரிகம், நவநாகரிகம். இந்த ஐரா ராஜேஷை தூக்கி ஐஸ்பாரில் படுக்க வச்சா பல மக்கள், அப்பாவி மக்களை நிலம் அபகரித்த அந்த பாபுதாஸிடருந்து காப்பாற்றணும். பாபுதாஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 2000-3000 கோடி ரூபாய் நிலங்களை இந்த ஐரா ராஜேஷை வச்சு மிரட்டி அந்த மக்களிடமிருந்து வித்த நிலத்தை போய் எடுத்திருக்காரு. எத்தனை பேர் போலீஸுக்கு போக முடியும், கோர்ட்டுக்கு போக முடியும், குண்டாச எதிர்க்க முடியும், ரவுடிஸ் பண்ண முடியும்? சென்னையிலேயே, அது சென்னையில் தான். இந்த பிஜேபி நிறுவனம் பேர் ஃபேக் நிறுவனம். தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சு எங்கே பார்த்தாலும் பிஜேபி போர்டு இருக்கும். இன்றைக்கி தான் ஜி ஸ்கொயர் போர்டு இருக்குது. பல கட்டுமான நிறுவனங்கள் வந்துருச்சு. பாஷியம் கீஷியெல்லாம். நீங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கலைமகள் சபான்னு ஒன்று இருந்தது, சீட்டிங். அவன் பல லட்சம் கோடி அடிச்சு காணாமல் போயிட்டான். எல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் தாங்க. திராவிட இயக்கத்தை ஒழிக்காமல், திராவிட இயக்கத்தினுடைய வேரில் அமிலத்தை ஊற்றாமல், நுண்ணுயிர்களை கூட கொல்லாமல் இந்த தமிழ் சமூகத்தை காப்பாற்ற முடியும். இந்த பாபுதாஸ், பல பாபுதாசுகள். அதில் இந்த பாபுதாஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபியால் பவர் வாங்கப்பட்ட சொத்துக்கள் மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 கோடி இருக்கு. அவனுக்கு நில உடைமையாளருக்கு பணமும் போகல. இவர்களை நம்பி இடம் வாங்கிய, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சிறு. இன்றைக்கிங்க ரியல் எஸ்டேட்டு எல்லா அமைச்சர்கள் தான் ரியல் எஸ்டேட் கட்டுப்படுத்துகிறாங்க. பாண்டிச்சேரியில் நீங்கள் நமச்சிவாயம் ரங்கசாமி அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சர், வில்லியனூர் தாசில்தார் தான் அவருக்கு பினாமி. இடத்துல காமிச்சா கரை பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்குமே வில்லியனூர் தாசில்தாரும் செய்கிற போது யாருங்க எதுக்க முடியும்? மக்கள் அவ்வளோ அதிகாரம் படைத்தவனாக இருக்கான் அங்கே. அப்படி இங்கே சபரீசன் பேரை சொல்லுகிற இந்த ஐரா ராஜேஷை போன்ற நபர்கள், பாபுதாஸை போன்ற நபர்கள் எல்லாம் பொதுமக்களுக்கும் உண்மையாக இல்லை, நிலத்தை விற்ற நபர்கள். ஒரு ஏக்கரா வச்சுருப்பான், 2 ஏக்கரா வச்சுருப்பான், வறுமை, சரி விற்றலான்னு விற்பான். அவங்கள்ட்ட பவரை போட்டுட்டு அப்பாவி மக்களை கொண்டு வந்து டாக்குமெண்ட் அடித்து அவனுக்கு விற்றுறோம். நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ராமசாமின்னு எவனா ஒருத்தர் கொண்டு நிறுத்தி கையெழுத்து போட்டு கரையம் பண்ணிடுவான். அதுக்கு பிறகு தான் ராமசாமி போட்டா ஓட்ட வேண்டிய நிலைமை வந்து. எவ்வளோ கொடுமை பாருங்கள். அரசு அதிகாரிகள் தாங்க அத்தனைக்கு ஊழலுக்கான ஊற்றுக்கண்களே அரசு அதிகாரிகள் தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, சப் ரிஜிஸ்ட்ரார் பதவி 2 கோடி ரூபாய்க்கு போகுது. 2 ஒரு வருஷம் தான் இருக்கணும், 2 கோடி ரூபாய்க்கு போகுது.
ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அப்போ அந்த ஐரா ராஜேஷுகளும் பாபுதாஸுகளும் பிஜேபி நிலத்தை ஒரே நிலத்தை 3 பேருக்கு பத்திரப்பதிவு. அதுக்கு எதிராக சட்ட போராட்டங்கள் நடந்திருக்குதா? அதாவது ஜெயலலிதா 2011 வந்ததில்ல, வந்த பிறகு திமுக ஆட்சி காலத்தில் அப்பாவி மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து விட்டார்கள்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, 2011 எஸ்பி ஆஃபீஸ்லேயே நில அபகரிப்பு செல் இன்னும் ஒரு செல்லை உருவாக்குது. யார்? ஜெயலலிதா. உருவாக்கின பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5000 பேர் முதல் 10,000 பேர் புகார் கொடுக்குறான். ஒவ்வொரு மாவட்டத்தில். நீங்கள் இந்த திராவிடைக்கு எவ்வளோ சீக்கிரமாக அளிக்கப்பட வேண்டுங்கிற காரணத்தை சொல்கிறேன். 10,000 புகார்னா ஏறக்குறைய அப்போ 60 மாவட்டம் இருக்குது. எவ்வளோ புகார்? எவ்வளோ? 6 லட்சம் புகார். 6 லட்சம் புகார். இதை அந்த அம்மாவுடைய கவனத்துக்கு போன பிறகு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, சேலத்தில் நடந்த கொலை தான். சேலத்தில் ஒரு ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர், 8 பேர் வாரிசு. 8 பேரையும் ஒரு கொலை கும்பல் போய் ஒவ்வொருத்தராக வெட்டி 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 கொள்ளுது. இந்த நாட்டு சொரணையே இல்லாமல் போச்சுங்க. கடைசியாக 2 பேர் அவன் வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு வர்றான். இந்த 2 பேரை 6 பேரை கொண்டுட்டாங்க. ஒரே நாளில் நடந்து உலகமே பார்த்து அழுத நிகழ்ச்சி அது. அது வாரிசே இல்லாமல் அந்த 100 கோடி சொத்து வந்துடும்ல. வீரபாண்டி ஆறுமுகம் என்ன வச்சு வாழ்ந்தா போனார், அவர் ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டார். அப்போது 2 பேர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்கேயோ போயிட்டு பசியில் வீட்டுக்கு வர்றான். இந்த கும்பல், ஒளிந்திருந்த கும்பல், கொலைகார கும்பல், 10 பேர் கொண்ட கும்பல் 2 பேரையும் வெட்டி கொன்று, அது வாரிசே இல்லாத சொத்தான பிறகு 100 கோடி ரூபாய் சொத்து அபகரிக்கப்பட்டது. அந்த வழக்கில் தான் வீரபாண்டி ஆறுமுகம் சிறைக்கு அனுப்பி சிறையிலேயே செத்து போயிட்டார். அவர் செஞ்ச பாவம் தான் திருச்சி சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த 10 பேருடைய 8 பேருடைய ஆவி பாவம் இருக்கு. திமுக அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறது. இது ஜெயலலிதா இருந்த பொழுதுதான் இந்த அதாவது ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்லேயும் ஒரு நில அபகரிப்பு புகார். அதை அதிமுக ஆட்சியிலேயே என்ன நடந்ததுன்னா, அதை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தாமல் இந்த சமூக விரோதிகள் என்ன பண்ணுறான், நீதிமன்றத்துக்கு போய் எங்களையெல்லாம் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு வாங்குறான். அதோடு அது நீர்த்து போச்சு. அதை அடுத்து எடுத்துகிட்டு போகிறக்கு ஆளே இல்லை. அதிமுகக்குள்ளே திமுக ஊடுருவிட்டான். எல்லாம் கட்டிங் தானே. 100 கோடி வருதா, ஆளுக்கு 50 கோடி பிரிச்சுக்கலாம். திமுக அதிமுக அப்படி தானே ஓடுது. இப்போ பாபுதாஸ் ஐரா ராஜேஷ் 2 பேரும் நீங்கள் அதாவது 9 டைரக்டர், ரத்தனபுரி டவுன் எங்கள் திருச்சியில், டைமண்ட் சிட்டி, சூரியூரில் 70 ஏக்கரா மானிய சொத்து, ஒரு அரச குடும்பத்தினுடைய சொத்து, அதை இந்த பாபுதாஸ் கும்பல் அபகரித்து கொண்டிருக்கு. அதே போல் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா திருச்சி, திண்டுக்கல், கரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் எல்லா பக்கமுமே பிஜேபிக்கு சொந்தமான நிலங்களை வாங்கின ஒருத்தன், கொடுத்த ஒருத்தன், அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு குண்டர் படையோடு போய் பாபுதாஸ் பொசிஷன் எடுத்துக்கிறது. அப்போது பணம் கொடுத்து வாங்கிய மக்கள் தெருவில் போக வேண்டியதுதான். இந்த திருட்டுக்களை ஒரு விசாரணை கமிஷன் போட்டு பாபுதாஸையும் பாபுதாஸுடைய மகன் எங்கள் தாய்லாந்தில் முதலிரவு கொண்டாடிய அந்த நபர்களை விசாரித்தால், ஐடி டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட் விசாரித்தால் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்தது. 1000 கோடி ரூபாய்க்கு மக்களுடைய பணம் ஏமாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் அப்பனையும் மகனையும் ஐஸ்பாரில் படுக்க வச்சு உண்மை வரவழைக்கும் அந்த நார்கோட்டிக் அனஸ்தியா விசாரணை செய்தால் மட்டும்தான் பல ஆயிரம் பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிஜேபி குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல ஆயிரம் பேர். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் எங்கேயோ இருப்பான். இவர் அங்கே போய் பிஜேபி முகாம், கோல்டன் சிட்டி முகாம்னு அங்கேயே வசூல் பண்ணுறது. விலங்குகளுக்கு உருப்பிடுமா? ஏசு மன்னிப்பாரா? இவர்களெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரா? கர்த்தர் பேரை சொல்லி அத்தனை மோசடிகளும் செய்கிற கும்பல் தான் இந்த பிஜேபி. பன்னீர்தாஸ் உடைய வாரிசு
பாபுதாஸை எந்த இயேசும் மன்னிக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு அப்பாவி மக்களினுடைய வைத்தறிச்சலை பல வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ சபரீசன், அடுத்து அதிமுக ஆட்சி வந்தா அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி மகன் மிதுன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க. அஜய் வாண்டையார் கதை தான். இந்த வழக்கு உடனடியாக சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் இது பல கோடி ரூபாய் மோசடி இதில் ஒளிந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய பணம் அதில் முடக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கு. நீதிமன்றத்திற்கு நீதி தேவனுடைய கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த மக்களுக்கான எந்த தீர்வும் இதுவரை எட்டப்படவில்லை. சரிங்க. அந்த பிஜேபி குரூப்புக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மோசடிகள் செய்கிறாங்க, மக்களுடைய உழைப்பில் வந்து ரத்தமாக எப்படி உறிஞ்சி இந்த அரசுகளுடைய பின்னணியில் நின்று செயல்படுறாங்க அப்படிங்கிறத கருத்தை முன் வச்சுருக்கீங்க. இதுக்கு வந்து சிபிஐ விசாரிக்கணும், அரசுகள் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி சாதாரண மக்களுடைய கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நடத்தி மிக நன்றி. நன்றி, வணக்கம்.